எல்லாருக்குமே தெரிஞ்சது துத்தி இலை. ஓகே. ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், மஞ்சள் பூ பூக்கும். துத்தியில் தூத்தநாக சத்து அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பைல்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி ரத்த குழாய் வீக்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த வீக்கத்தை வந்து இந்த தூத்தநாகம் வந்து குறைக்கும். புண்ணை வேகமாக ஆற்றுற தன்மை அதுக்கு உண்டு. துத்தி இலையை எப்படி பயன்படுத்தணும் சார்? துத்தி இலையை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வெந்நீரில் அலசிக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கலாம், புழுக்கள் இருக்கலாம். நல்லா வெந்நீரில் அலசிட்டு நல்லா மையாக அரைச்சி, ஒரு எலுமிச்சங்களவு மையாக அரைச்சி மோரில் காலையில் குடிக்கலாம். மோரில் கலந்து கரைச்சி குடிக்கலாம். இல்லை வாயில் போட்டுட்டு மோர் குடித்தாலும் ஓகே தான். எல்லாரும் வெறும் வயதில் குடிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. எந்திரிச்சோன்னே எந்த மருந்துகளையுமே சாப்பிடக்கூடாது. எந்திரிச்சோன்னே நம்ம உடம்புக்கு தண்ணி தான் தேவை. சரி. நம்ம உடம்போட டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். எந்திரிச்சோன்னே நம்ம உடம்பு சூடாக இருக்கும். மெதுவாக எந்திரிச்சு ப்ரேயர்லாம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி தான் குடிக்கணும். அதுவே வந்து பெஸ்ட்டு ரெமடி ஃபஸ்ட்டு உஷ்ணத்தை குறைக்கிறதுல. தண்ணி 2 அல்லது 3 டம்ளர். 1 லிட்டர் தண்ணிலாம் சில பேர் குடிப்பாங்க. அவ்வளோலாம் குடிக்கக்கூடாது. நம்ம கிட்னிக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். அட்ட டயத்தில் 500 ml தான் குடிக்கணும். 2 டம்ளர் குடிக்கலாம். திருப்பி 1/2 hour கழிச்சு வேணால் கூட ஒரு 1 டம்ளர் குடிச்சிக்கலாம். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நம்ம அந்த துத்தி இலை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம். ஓகே. துத்தியில் நல்லா மையாக அரைச்சி ஒரு 1 டம்ளர் மோரில் கலந்து குடிக்கலாம். ஆரம்பகட்ட மூலம், வீக்கம், ஆரம்பகட்ட வலி இதுக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷர் அந்த பிளவுக்கு நல்லாயிருக்கும். உள் மூலமாக உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மோஷன் போக கஷ்டப்படுறீங்க, ஒரு மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு வெளியில் அவ்வளோ இது இல்லாமல் வருது, சிரமத்தோடு தான் வருது மலம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும்.